எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் மகிழ்ச்சியான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பலாபலன்கள், ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய நாள் மார்ச் மாதம் முதல் நாள் 1/3/2025 சனிக்கிழமை. உத்திராயணம், குரோதி வருடம், மாசி மாதம் 17ஆம் நாள். இன்றைய நாளுக்கான சிறப்பில் பின்வருமாறு பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம்: காலை நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம், மாலை அல்ல இரவு, 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. திதி துவிதியை திதி. இந்த யோகம் மாலை 6:38 வரை சாத்தியம். பின்பு சுப நாம யோகம். இன்றைய கரணம் 3:58 வரை பாலவும், பின்பு கௌளவ கரணம். இந்த நட்சத்திரம் 7:43 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த சந்திராசிரம நட்சத்திரங்கள் மக நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் ஆயில்யம், மகம், சந்திராசிரம நட்சத்திரங்கள். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் சந்திரன் புதன் ராகு சுக்கிரன். இந்த நாளுக்கான சிறப்புகள்: இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். 3ஆம் பிறை தரிசனம். சென்ற தடவை 3ஆம் பிறை தரிசனம் சொல்லும் பொழுது அனைவரும் அமாவாசைக்கு 3ஆம் நாள் தான் வருது, 3ஆம் பிறையா? அப்படி இல்லை, அமாவாசை கொஞ்சம் முன்பு அல்லது நேர காலங்கள் மாறி வந்தாலும் நேரம் மாறும். ஒரு சில சமயம் உங்களுக்கு 2ஆம் நாளே 3ஆம் பிறை வர மாதிரி தெரியும், ஆனால் அது 3ஆம் நாள் கணக்கு தான். அந்த நாளில் மாலை 6:45 இருந்து 7:15 வரையில் தான் தெரியும் அடிவானத்தில். தாய்க்கு ஒரு உணவு வாங்கி அந்த நேரத்தில் கொடுத்து ஆசீர்வாதங்கள் பெறும் பொழுது அவர்கள் வாழ்வில் என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து கொடுப்பாங்க. அற்புதமான ஒரு மானசீக பரிகாரம். 3ஆம் பிறை தரிசனம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். பாருங்களா, கையில் கொஞ்சம் ரூபாய் நோட்டு வச்சுப்பாங்க. அதை அந்த பகவானை நினச்சி வேண்டிப்பாங்க. அதை கொஞ்சம் சேமிப்பு உண்டியில் சேர்ப்பாங்க. அந்த செல்வம் அவங்ககிட்ட பெருகிட்டே இருக்கும். 3ஆம் பிறையில் எந்த ஒரு நற்காரியங்களை செய்தாலும் வெற்றியடையும், வெற்றியடைய வைக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அந்த வெற்றி வாய்ப்பு, உவகை எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னா இந்த நாளை பயன்படுத்திக்குங்க. ஓகேங்களா? இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? நேர்மை தகு மேஷராசி அன்பர்களே, புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, மேன்மை அத்தனையும் உயர்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நாள். இந்த நாளுக்கு உங்களுக்கும் ஒரு சிறப்பு, எண்ணற்ற மகிழ்ச்சிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு உழைப்பை சொல்லுகின்ற நாள், உழைப்பை கொடுக்கின்ற ஒரு நாள். அதனால கடினமான உழைப்பு உங்களுக்கு இன்று கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் ராசிநாதன் லாபஸ்தானத்தில், அதுவும் சுக்கிரனோடு இணைந்து விரையாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் ராசி அதிபதியும் இணைந்த ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். மேன்மை பெருகி
அற்புதங்கள் கிடைக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நாள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் சற்று தோய்வு நிதானம் இருக்கிறது. அது எல்லாம் இன்று மாறி சாதனை படைக்கின்ற ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதும் நட்புக்கு இலக்கணமாகவும் நட்பு பாராட்டியும் வாழ்வீர்கள். நட்பை தவிர்த்து உங்களோட உழைப்பை மூலதனமாக கொண்டு எத்தனை விஷயங்கள் நீங்கள் தலையிட்டு ஜெயிக்கிறீர்களோ அத்தனை விஷயம் ஜெயிக்க முடியும். நட்பு மட்டுமே பிரதானம். ஒரு வாக்கில் மட்டுமே நின்று மற்றவர்கள் மேல் அன்பை பொழுது கொண்டிருந்தாலும் இன்று பூர்வ புண்ணிய ஸ்தானம் அல்லது குழந்தைகள் ஸ்தானம் பாதிக்கப்படுவதால் சற்று எச்சரிக்கையும் நிதானமுமாக இருந்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு ఉన్నతமான నాల్. சாந்தம் లేదు சவிக்கியம் లేదుன்னு சொல்லுவாங்க தெலுங்குல. சாந்தம் இருக்கணும்னுவாங்க. சாந்தம்னா அமைதி, சமாதானம். என்றும் அமைதி சமாதானம் நிலவட்டும் என்று இருந்தால் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகும். குறிப்பாக கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் அல்லது நண்பர்கள் வழியில் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காமல் மன அமைதி இருந்தால் வெற்றி உண்டு, வெற்றி நிச்சயம். துலாம் ராசி அன்பர்களே, இன்று தேவைக்கு ஏற்ப அனைத்தும் கிடைக்கும். நேர்மை மாறாமல் நேர்மை தவறாமல் வாழ்ந்தால் வெற்றி உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த சிறப்பாக இருந்தாலும் குழந்தைகள் வழியில் செலவு, கல்வியில் ஒரு கவனமின்மை, வண்டி வாகன பயணங்களில் ஒரு தயக்கம், தாமதம், இது போன்ற அமைப்புகள் இருப்பதால் வாக்கு கொடுப்பது கொஞ்சம் கவனமா இருந்தா சிறப்பா இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று அனைத்து வகையான செயல்களும் செய்து அதனால் நல்ல பாராட்டு பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்தவரை இந்த நாள் எப்பொழுதும் நீங்கள் ஒரு புகழுக்கு அடிமை. உங்களை புகழ்ந்து பேசினால் அனைத்தும் கிடைக்கும் என்று நம்புவீர்கள், தந்து விடுவீர்கள். அதனால் உங்களை புகழ்ந்து பேசி நற்காரியங்கள் நடக்கின்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முயற்சிகள் கொஞ்சம் தடைபடும். சற்று கவனம் தேவை. கும்பராசி அன்பர்களே, சூரியன் சனி சேர்க்கை உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதாவது உச்சம் நீச்சம், 2ஆம் இடத்துலயும் உச்சம் நீச்சம். ரொம்ப அற்புதமான அமைப்பு இல்லைங்களா? நீங்க இன்னைக்கெல்லாம் எதை செஞ்சீங்கனாலும் வெற்றி ஜெயம் உங்கள் வாசப்படியில் காத்திருக்கின்றது. படிக்கின்ற மாணவர்கள் அல்லது ஒரு பட்டய படிப்புக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இன்னைக்கு செய்யற முயற்சி ஜெயிச்சிருச்சுன்னு நினைச்சுங்க, வெற்றி உங்களுக்கே. மீனராசி அன்பர்களே, சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு, ஆனா அந்த ஸ்தானத்துக்கான பலம் பொருந்தி இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகமாக மாறி அனைத்து வகையான பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கும் எண்ணம் செயல் மேலோங்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.